மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் தற்போது ஒரு மிக கொடூரமான கட்டத்தை எட்டியிருக்கின்றது. வளைகுடா பிராந்தியத்தின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரானின் தற்கொலைப்படை ட்ரோன்கள் நடத்தியுள்ள தாக்குதல் உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதலின் போது அங்குள்ள டெர்மினல் 1 எவ்வாறு சிதைக்கப்பட்டது என்பதை காட்டும் நடுங்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளன. குவைத் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள சுமார் 69 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோ அங்கே நிலவிய மரண பயத்தை அப்படியே நம் கண் முன்னே கொண்டு வருகின்றது. அந்த வீடியோவின் தொடக்கத்தில் பட்டப்பகலில் விமான நிலையத்தின் மேற்கூரையில் ஒரு பிரம்மாண்டமான ஆரஞ்சு நிற நெருப்பு பிளம்பு வெடித்து சிதறுவதை காண முடிகின்றது. அதனைத் தொடர்ந்து கருப்பு புகை வானத்தையே மறைக்கும் அளவிற்கு சூழ்கின்றது. மற்றொரு கேமரா கோணத்தில் அந்த வெடி சத்தத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சி அலையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதியில் இடிபாடுகள் தூக்கி வீசப்படுவதும் தெளிவாக பதிவாகி உள்ளன. ஆனால் அனைத்தையும் விட விமான நிலையத்தின் உட்புறத்தில் பதிவான காட்சிகள் பார்ப்பவர்களின் இதயத்தையே உறைய வைக்கின்றன. பயணிகள் சாதாரணமாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்த வேளையில் திடீரென்று ஒரு பிரகாசமான மஞ்சள் நிற ஒளியுடன் கட்டிடமே அதிரும்படி குண்டு வெடிக்கின்றது. மக்கள் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்குமிங்கும் சிதறி ஓடுவதையும் தூண்களும் தளங்களும் தீப்பிழம்புகளால் சூழப்படுவதையும் அந்த வீடியோ காட்டுகின்றது. இந்த தாக்குதலுக்கு பிந்திய காட்சிகள் மிகவும் கோரமாக உள்ளன. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் வலம் வந்த அந்த பகுதி தற்போது சிதைந்த உலோகங்கள், எரிந்த இடிபாடுகள் மற்றும் உடைந்த கண்ணாடிகள் நிறைந்த ஒரு பாழடைந்த இடமாக மாறியிருக்கின்றது. எஸ்கலேட்டர்கள் முதல் மேற்கூரைகள் வரை அனைத்தும் ஒரு குலைந்த திறந்தவெளி மைதானம் போல காட்சி அளிக்கின்றன. இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் குவைத் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு ஈரான் தான் காரணம் என சர்வதேச நாடுகள் குற்றம் சாட்டினாலும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இதனை முற்றிலும் மறுத்துள்ளது. அமெரிக்காவின் பேட்ரியோட் ஏவுகணை அமைப்பில் ஏவப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இந்த விபத்திற்கு காரணம் என ஈரான் ஒரு புதிய வாதத்தை கிளப்பியுள்ளது. ஆனால் இந்த தகவலை அமெரிக்காவின் மத்திய ராணுவ தலைமையகமான சென்கொம் அடியோடு மறுத்து இது முற்றிலும் ஒரு பொய்யான தகவல் என்று சாடியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் இந்த தொடர் மோதல்கள் தற்போது முடிவுக்கு வரும் என உலக அமைதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.